அறிவோம் அருள்வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் இறைவாக்கினர் எலிசாவின் சில வியத்தகு செயல்கள் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் சிரியர்களின் சமாரியா முற்றுகை பற்றி நாம் சிந்திப்போம். சிரியாவின் கொள்ளை கூட்டத்தினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் காலெடுத்து வைக்கவில்லை என்ற செய்தியை இதற்கு முந்தைய காணொளியில் நாம் பார்த்தோம். சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அமைதி நிலவியது என்பதுதான் அதன் பொருளாக இருந்தது. ஆனால் அந்த அமைதி எவ்வளவு காலம் நீடித்தது என்பது தெரியவில்லை. இன்று நாம் பார்க்க இருக்கும் பகுதி, பின்னர் சிரியா மன்னர் பெனதாது தன் முழு படையையும் திரட்டிக்கொண்டு சமாரியாவுக்கு சென்று அதை முற்றுகையிட்டான் என தொடங்குகிறது. அதாவது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நிலவிய அமைதி மறைந்துவிட்டது. இரு நாட்டினரும் போருக்கு தயாராகிவிட்டனர். சிறிய படை வீரர்கள் நகரை முற்றுகையிட்டதால் சமாரியா நகர் மூடப்பட்டு விட்டது. நகரிலிருந்து யாரும் வெளியே செல்லவோ வெளியிலிருந்து யாரும் உள்ளே வரவோ முடியவில்லை. இதனால் நகரில் வாழ்ந்த மக்களுக்கு பல தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றன. குறிப்பாக அவர்களுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. சமாரியாவில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் காட்டு வெங்காயம் கார்படி 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கும் நிலைமை இருந்தது என ஆசிரியர் பதிவு செய்கிறார். நகரில் ஏற்பட்ட கொடிய பஞ்சம் மக்களை பாதித்தது போல அரசனையும் மிகவும் பாதித்தது. இஸ்ரேலின் அரசன் ஒரு நாள் நகர மதில் மேல் நடந்து செல்கையில் அங்கு வந்த ஒரு பெண்மணி கூறுகின்ற செய்தி பஞ்சத்தின் கொடுமையை இன்னும் உரக்க பறைசாற்றுகிறது. தாய்மார்கள் தங்கள் சொந்த பிள்ளைகளையே உண்ணும் அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்த அரசன் தனது ஆடைகளை கிழித்துக் கொள்கிறான். கோணி ஆடையை தன் உடலின் மேல் அணிந்து கொண்டு நடமாடுகிறான். இதை மக்கள் காண்கிறார்கள். சமாரியாவில் நிலவுகின்ற பஞ்சமும் பசி கொடுமையும் அரசனை இறைவாக்கினர் எலிசா மீது கோபம் கொள்ளச் செய்கிறது. எலிசாவை கொல்ல வேண்டும் என நினைக்கும் அளவுக்கு அவனது கோபம் உள்ளது. ஏனெனில் இந்த நிலைமை ஆண்டவரால் வந்தது என அவன் உணர்கிறான். இந்த நிலைமை ஆண்டவரால் வந்ததென்றால் அவரிடம் வேண்டி பலனில்லை என நினைக்கிறான். அரசன் ஏன் எலிசாவிடம் கோபம் கொள்கிறான்? எலிசாவை கொல்ல வேண்டும் என நினைக்கிறான். நாட்டில் நிலவும் கொடிய பஞ்சத்திற்கும் எலிசாவுக்கும் என்ன தொடர்பு போன்ற கேள்விகள் நம் உள்ளங்களில் எழலாம். ஒருவேளை இறைவாக்கினர் எலிசா ஆண்டவரிடமிருந்து எந்த செய்தியையும் பெற்று கூறவில்லை என்பது காரணமாக இருக்கலாம். எலிசாவை கொல்ல வேண்டும் என்ற வெறியுடன் அரசன் செல்கிறான். தனக்கு முன் அதற்காக ஒரு ஆளை அனுப்பி வைக்கிறான். அரசன் தன்னை கொல்ல நினைப்பதையும் அதற்காக ஒருவனை அனுப்பியிருப்பதையும் இறைவாக்கினர் அறிந்தவராகவே இருக்கிறார். அரசன் தன்னை கொல்வதற்கு ஒருவனை அனுப்பியிருப்பதை அவருடன் இருந்த பெரியோர்களுக்கு அறியப்படுத்துகிறார். அவன் வீட்டின் உள்ளே வராதவாறு கதவை அடைக்க கூறுகிறார். எலிசா பெரியவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே அரசன் அங்கே வருகிறான். எலிசாவிடம் கோபத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. அப்படி இருக்க ஆண்டவருக்காக நான் ஏன் இன்னும் காத்திருக்க வேண்டும் என கேட்கின்றான். பஞ்சத்தையும் பசி கொடுமையையும் மாற்றுவதற்காக ஆண்டவர் எதையும் செய்யவில்லை என்பது அவனது கோபமாக இருக்கிறது. இறைவாக்கினர் எலிசா அரசனிடம் ஆண்டவரின் வாக்கை கூறுகிறார். நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 1 மரக்கால் கோதுமை மாவு 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என ஆண்டவர் கூறுவதாக கூறுகிறார். இறைவாக்கினர் எலிசா கூறுவது சாத்தியமா? ஒரு நாளில் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி ஏற்பட முடியும்? அரசனுக்கு பக்கபலமாக இருந்த ஒரு அதிகாரி எலிசாவை நோக்கி, ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்துவிட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என தனது சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவரின் ஆற்றலில் அவனுக்கு நம்பிக்கை இல்லை போலும். எலிசா அவனுக்கு பதில் மொழியாக, இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் அதில் நீ எதையும் உண்ணமாட்டாய் என்கிறார்.
ஆண்டவரின் வாக்குகளில் நம்பிக்கை வேண்டும். இறைவாக்கினர்கள் வெறுமனே தங்களுடைய வார்த்தைகளை அறிவிப்பதில்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர்கள் அறிவிக்கிறார்கள். இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைகள் ஆண்டவரிடமிருந்து வந்த வார்த்தைகள். அதனால்தான் அந்த வார்த்தைகளில் சந்தேகம் கொண்ட அரசனின் அதிகாரி சாபத்திற்கு உள்ளாகின்றான். இறைவாக்கினர் எலிசா வழியாக ஆண்டவர் கூறிய வாக்கு எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை தொடர்ந்து வருகின்ற நிகழ்வு நமக்கு கூறுகின்றது. சமாரியாவின் நகர வாயிலில் 4 தொழுநோயாளர்கள் இருக்கின்றனர். தொழுநோயாளர்கள் நகருக்கு வெளியே வாழ்வதுதான் அன்றைய வழக்கமாக இருந்தது. வெளியில் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு கிடைக்காததால் நகர வாயிலுக்கு அவர்கள் வந்திருக்கலாம். நகரிலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும் என அவர்கள் நினைத்திருக்கலாம். பஞ்சத்தின் கொடுமை அவர்களையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. அவர்கள் சாவின் விளிம்பில் இருக்கிறார்கள். நகருக்குள் சென்றாலும் அங்கு நிலவும் சூழ்நிலையில் அவர்களுக்கு உணவு கிடைக்க வாய்ப்பில்லை. எனவே சிரியரின் பாசறைக்கு சென்று தஞ்சம் புகுவதற்கு முடிவெடுக்கின்றார்கள். அவர்கள் நம்மை வாழவிட்டால் நாம் உயிர் பிழைப்போம், அவர்கள் நம்மை கொன்று போட்டால் செத்து போவோம் என தங்களுக்குள்ளே அவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து உயிர் வாழ்வதற்கு வேறு வழிகள் இருப்பதாக தெரியவில்லை. தங்களின் முடிவை செயல்படுத்தும் வண்ணம் இருள் கவிழ்ந்த நேரத்தில் சிரியரின் பாசறையை நோக்கி அவர்கள் செல்கிறார்கள். பாசறையின் எல்லையை அவர்கள் நெருங்கிய போது பாசறையில் யாரையும் காணவில்லை. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவர் அங்கே செயலாற்றி இருக்கிறார். பெரிய படையொன்று அவர்களை தாக்க வருவது போல தேர்கள் மற்றும் குதிரைகளின் சத்தத்தை உருவாக்கி அவர்களில் அச்சத்தை உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர். இஸ்ரேல் அரசன் தனக்கு துணையாக பல அரசர்களின் துணையுடன் வருகிறான் என சிரியர் நினைத்து கொண்டு அவர்களின் பாளையத்தை விட்டு ஓடியிருக்கிறார்கள். அச்சத்தினால் அவர்கள் ஓடியதால் தங்கள் கூடாரங்களையும் கழுதைகளையும் பாசறையையும் அப்படியே விட்டுவிட்டு உயிரை காப்பாற்ற தப்பியோடியிருக்கிறார்கள். பாசறையில் யாரும் இல்லாததால் தொழுநோயாளர்கள் 4 ஒரு கூடாரத்தின் உள்ளே நுழைந்து உண்டு குடிக்கின்றனர். அங்கிருந்த பொருள்களை கொள்ளையடிக்கின்றனர். நல்ல வாய்ப்பை தாங்கள் மட்டும் அனுபவிப்பது தவறு என்ற குற்ற உணர்வினால் உந்தப்பட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டு அரச மாளிகைக்கு வந்து இந்த நல்ல செய்தியை அறிவிக்கின்றனர். இந்த செய்தி அரசனின் காதுகளுக்கு எட்டிய போது அவனால் நம்ப முடியவில்லை. இது சிரியர்களின் சதி என நினைக்கின்றார். இஸ்ரேல் மக்கள் பட்டினியால் வருந்துவதால் அவர்களை நகரை விட்டு வெளியேற்றி அவர்களை உயிரோடு பிடித்து கொள்ளலாம், நகரையும் கைப்பற்றலாம் என அவர்கள் திட்டமிடுகிறார்கள் என நினைக்கின்றார். ஆனால் அரச மணியாளன் ஒருவன் ஒரு சிலர் எஞ்சியுள்ள குதிரைகளில் 5 குதிரைகளை ஓட்டிக்கொண்டு சிரியர்களின் பாசறைக்கு செல்லட்டும், சிரியர்கள் பாசறையில் இருந்தால் அவர்கள் கொல்லப்படுவார்கள், இஸ்ரேல் இல்லையேல் திரும்பி வருவார்கள் என ஆலோசனை கூறுகிறான். அவனுடைய ஆலோசனை சிறந்த ஆலோசனையாக தெரிகிறது. நகரில் உள்ள இஸ்ரேலரில் ஒரு சிலர் 5 குதிரைகளில் சிரியர்களின் பாசறைக்கு செல்கின்றனர். பாசறையில் யாரும் இல்லை. எனவே அவர்கள் சிரியரை தேடி யோர்தான் நதி வரை செல்கிறார்கள். அவர்கள் கண்டதெல்லாம் சிரியர் தப்பியோடிய வேகத்தில் விட்டறிந்த ஆடைகளும் படைக்கலன்களும் தான். அவர்கள் திரும்பி வந்து அரசனுக்கும் மக்களுக்கும் இந்த நல்ல செய்தியை சொல்கிறார்கள். இதை கேட்ட மக்கள் திரளாக சென்று சிரியர்களின் பாசறையை கொள்ளையடித்து அங்கிருந்த பொருள்களை எல்லாம் கவர்ந்து வருகின்றார்கள். இந்த நிகழ்வை பதிவு செய்யும் ஆசிரியர் சில சிறப்பான கருத்துக்களையும் இந்த நிகழ்வின் வழியாக வாசகர்களுக்கு தருகின்றார். முதலாவதாக, சமூகத்தில் கீழானவர்களாக கருதப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட தொழுநோயாளிகள் இஸ்ரேல் மக்களை வாட்டிய பசிக்கொடுமையிலிருந்து அவர்களை காப்பதற்கு காரணமாயிருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு தேவையான மனத்திறமும் துணிச்சலும் அந்த தொழுநோயாளிகளிடம் இருப்பது அனைவருக்கும் ஒரு பாடமாக கூறப்படுகிறது. இரண்டாவது, சிரியர்களின் பாசறையில் யாரும் இல்லை என்ற செய்தியை கேட்ட அரசன்
அது சிறியர்களின் சதிவலையாக இருக்கலாம் என முடிவு செய்கிறான். ஆனால் அச்சூழ்நிலையில் அரச பணியாளன் ஒருவனின் ஆலோசனை சிறப்பானதாக கருதப்படுகிறது. அரசனை விட பணியாளனின் சிந்தனையும் செயலும் இங்கே போற்றப்படுகின்றன. அரசனை விட பணியாளன் சமயோஜித புத்தியுள்ளவனாக காட்டப்படுகின்றார். மூன்றாவதாக, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாக வாழுகின்ற தொழுநோயாளர்கள், கீழ்நிலையில் உள்ள பணியாளர்கள் ஆகியோரை கருவிகளாக பயன்படுத்தி ஆண்டவர் தனது திட்டத்தை நிறைவேற்றுகின்றார். இந்த தீமை ஆண்டவரிடமிருந்தே வந்தது. அவரிடமிருந்து உதவி வராது என அரசன் நினைத்தாலும் அந்த சூழலை மாற்றுவதற்கு ஆண்டவர்தான் உதவி இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. நாம் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவரது பணியாளர்களிடமும் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்ற கருத்தும் இந்நிகழ்வின் வழியாக நமக்கு கூறப்படுகிறது. சமாரியாவில் வாழ்ந்த மக்கள் தங்களின் பசியையும் பஞ்சத்தையும் போக்குவதற்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சிறியர்களின் பாசறை முழுவதையும் கொள்ளையடிக்கிறார்கள். இதனால் சமாரியாவில் உணவுப் பொருள்கள் தாராளமாக கிடைத்தன. இறைவாக்கினர் எலிசா கூறியபடியே 1 மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்பட்டன. மக்கள் மகிழ்ச்சியாயிருந்தனர். அரசன் தனக்கு பக்கபலமாயிருந்த அதிகாரியிடம் நகர வாயிலின் பொறுப்பை ஒப்படைத்திருந்தான். மக்கள் தங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்குவதற்காக நகர வாயிலில் குவியத் தொடங்கினர். மக்கள் திரள் அங்கே அதிகமாக கூடியதால் நகர வாயிலில் பொறுப்பு அதிகாரியாக இருந்தவர் நெருக்கத்தில் சிக்கி மிதிபட்டு இறக்கின்றார். இந்த அதிகாரிதான் இறைவாக்கினர் எலிசா அரசனிடம், நாளை இந்நேரம் சமாரிய நகர வாயிலில் 1 மரக்கால் கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் என்று கூறியபோது சந்தேகப்பட்டவன். அப்போது அவன், இதோ பாரும், ஆண்டவர் வானின் கதவுகளை திறந்து விட்டாலும் இத்தகைய காரியம் நடக்குமா என்று கேட்டிருந்தான். இறைவாக்கினரும் அவனுக்கு மறுமொழியாக, இதை நீ உன் கண்களால் காண்பாய், ஆனால் எதையும் நீ உண்ணமாட்டாய் என கூறியிருந்தார். இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தை முழுமையாக நிறைவேறியிருக்கிறது. இறைவாக்கினர் கூறியபடி குறைவான விலைக்கு கோதுமையும் வார்கோதுமையும் விற்பதை நகர வாயிலின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த அந்த மனிதன் பார்த்தான். அவனால் அதை வாங்கி உண்ண முடியவில்லை. ஏனெனில் அந்த அதிகாரி மக்களால் மிதிபட்டு நகர வாயிலிலேயே இறந்து போகிறான். இறைவாக்கினர் எலிசா வழியாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் முழுமையாக நிறைவு பெறுகின்றன. ஆண்டவரின் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்க்காது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.